வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 2:30 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 7:30 9 வரை ராகு கால நேரம். குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரை குளிகை நேரம். யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 5:08 வரை சதுர்த்தசி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:36 வரை பூராட நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:48 வரை பவகரணம். அதன் பிறகு இன்று மாலை 5:08 வரை பாலவ கரணம். அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 10:36 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாளில் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையுமே பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக செய்துக்கிட்டு இருந்த வேலைகள் அனைத்திலும் அப்படியே செய்யலாம். அதில் தவறு ஏதும் வராது. சரிங்களா? சந்திராஷ்டமத்துக்கென்று நீங்கள் அச்சம் கொள்ள அவசியம் தேவையில்லை. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சொந்தங்கள், அதாவது உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க. அலுவலகத்தில் பாராட்டு, குடும்பத்தில் பாராட்டு. குடும்பத்தில் குழந்தைகளுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறீங்க, அதனால் குழந்தைகள் உங்களை பாராட்டுவாங்க. அது மாதிரி மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவீங்க. இன்றைக்கி கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நெருக்கம் ஏற்படுங்க. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செல்வாக்குகள் உயரக்கூடிய நாளாக அமையுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அர்ஜென்ட் துரிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள்
பரிவு கொள்ளக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் அடுத்தவங்க உங்கள் மேலே இதக்கப்படக்கூடிய நாளாகவும் அமையும். அதனால் இதக்கம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பாவம் ரொம்ப சிரமமாக அப்படின்னு அவங்களே மனம் இறங்குறது தான் மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்பது தான் பரிவு. சரிங்களா? அது மாதிரி நிலையில் உங்களுக்கு குடும்பத்தாரே உங்கள் மனைவியே உங்கள்கிட்ட பொருட்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது கூட வேணாங்க, நாளைக்கு பார்த்துப்போம், இன்றைக்கி இல்லை இருந்தாலும் நாளைக்கு பார்த்துப்போம் ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைகள் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, அப்பா இன்றைக்கி அந்த ஃபீஸ் கட்டணும், இந்த ஃபீஸ் கட்டணும், அந்த 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 புக்ஸ் வாங்கணும், அந்த நோட்டு வாங்கணும், இதெல்லாம் சொல்லும்போது இல்லைப்பா நாளைக்கு கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான கலர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரிய தடைகள் நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க. இந்த நாள் அப்படின்னா உங்களுக்கு கிரகங்களின் சாராம்சம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களை உயர்த்துவதாகவும் இருக்கும் இன்னைக்கு. அதனால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி. ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது முடிஞ்சிடும். அதாவது முடிஞ்சிருங்கிறது தீர்ந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. இது அந்த விஷயம் நடந்துரும்ங்கிற நம்பிக்கையில் வர சொல்கிறது வார்த்தை. சரிங்களா? என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும், சுருக்கமாக சொல்லப்போனால். அது மாதிரி நாள் உங்களுக்கு நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு கணவன் மனைவி இருவரும் ஒரு மனதாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பெற்றோர்கள் உதவி உங்களுக்கு ஏற்படும் இன்னைக்கு. சரிங்களா? இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு நிறம், இளம் சிகப்பு நிறம். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். மனிதனுக்கு சொத்தே அனுபவம் தாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தெளிவு கிடைக்குங்க. சரிங்களா? குழம்பிய மனது தெளிவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த யோகத்தை தரக்கூடிய யோகங்கள் நிறைந்த சூப்பரான நாளுங்க இன்றைய நாள். இந்த நாளில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடனை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் கவலை மறந்து இருக்கக்கூடிய நாளாகவும், சந்தோஷம் குடும்பத்தில் நிலவக்கூடிய நாளாகவும், உறவினர்கள் வருகைக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நீங்கள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அமையுங்க. இந்த நாளில் நீங்கள் பணி செய்கிற இடமா இருந்தால் உங்களை அங்கே தக்க மரியாதையோட அவர் வந்தால் தான் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சக ஊழியர்கள்லாம் மாற்றி மாற்றி தான் பேசுவாங்க, உயரதிகாரத்தை போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவாக சக ஊழியர்கள் அவர்களும் ஆதரவாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த நன்னாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக அமையும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நாளாக இந்த நாள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும், புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாகவும், தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இந்த நாளில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
குடும்பத்தினர் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதோட புதிய ஒரு நண்பர் அறிமுகம் இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கு? சிம்ம ராசி அன்பர்களுக்கு. புதிய நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வழிகாட்டுதலும் ஏற்படும் இன்றைய நாளில். அதனால் இன்றைய நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அருமையான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை பற்றி புரியறதுக்கான நேரம் இன்னைக்கு வந்திருக்கு. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்காக உடல் நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் மாறும். மருத்துவ செலவு குறையும். ஆமாங்க, மருத்துவத்தையே மாற்றிக்கலாம். இந்த சுகர் அது மாதிரி பெரும் நிரந்தர மாத்திரை எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இனி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் மருத்துவத்தை மறுபரிசீலனை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சென்ற இடமெல்லாம் இன்று சிறப்புங்க. ஒரு முக்கிய நிகழ்ச்சியில் உங்களை முன்னிறுத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் நீங்கள் வெகுவாக எல்லோருடையும் நன்றாக பேசும் திறன் பெற்றவங்க, மதிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா எல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் சில பிரச்சனைகளில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் தெரியும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் நீங்கள் இருந்த நிலையை விட கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு செல்லும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக இந்த நாள் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாளாகவும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றிகள் ஏற்படுத்தும் நாளாகவும் அலுவலகத்திலே உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட பணி அதை செய்து முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 2ங்க. அதிர்ஷ்டமான கலர் இளம் பச்சை நிறங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தது மாதிரியே முடிச்சிடுவீங்க இன்றைக்கி. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய நெருக்கடி நிலைமையெல்லாம் கொஞ்சம் விலகும். பணப்பற்றாக்குறை, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகிறது, இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியக்கூறு உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்று உண்டு. நிச்சயம் பாராட்டு உண்டுங்க உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனை மேம்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் உங்களுடைய சிந்தனையில் எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை, ஆமாங்க, எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது, குழந்தைகளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உதயமாகும். அதுக்கான சொல்யூஷன் தெரியும். சில பேர் டெபாசிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை இன்றைக்கி செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல நாளுங்க. இந்த விருச்சிக ராசி பிறந்தவங்க அன்பர்களுக்கு இன்றைய நாள் வங்கியில் டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நிலை இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்
கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்கணும். நீங்கள் இந்த நாளில் டூ வீலரில் போனாலும் சரி, 4 சக்கரத்தில் போனாலும் சரி, எந்த நேரமும் கண் இமை மூடாமல் பார்த்துக்கணும். ஆமாங்க, இது அவசியம், முக்கியம். எந்த சூழல்லையும் பிராக்கு பார்க்கக்கூடாது. இன்றைய நாள் வாகனம் செலுத்துவவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக சென்று வரணும். சரிங்களா? இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வேறு இன்றைக்கி ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. இந்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கும். கவனம் தேவை. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான எண் பொன்னிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். திடீர்னு குழப்பங்கள் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொன்னல, இன்று கவனம் கவனம் கவனம். ஆமாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் செல்லக்கூடிய நாளாகவும் நீங்கள் இந்த நாள் இருக்கும். வெளியூர் செய்தி ஒன்று உங்களுக்கு சுப செய்தியாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷமும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்பட வேண்டிய ரொம்ப அருமையான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. வெளிர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் படபடப்புலாம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கிடும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனம் உங்களுக்கு கொஞ்சம் தேவை தான். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க இன்னைக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் இன்னைக்கு காட்டி வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுடைய திறமைக்கு இன்று தக்க அங்கீகாரமும் அதற்கு தக்க சன்மானமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆமாங்க, நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆமாம், முக்கியமாக நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உங்களுக்கு இன்றைய நாள் ஆடை அணிகலன்கள் சேர்க்கையோ அல்லது பெண்களுக்கு நகை சேர்க்கையோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆக விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும் யோகம் இன்னைக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். ஆமாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படும். ஆனால் மதியத்துக்கு வரும் சரியாக போயிடும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருத்தி ஏற்படும். இன்றைக்கி எது செஞ்சாலும் அது ஒன்று செஞ்சிங்கன்னா 2 பங்காக இருக்கும். ஆமாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. ஆமாம், இன்றைக்கி வெற்றி கை கொடுக்கும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லியிருக்கப்பட்டு, இது வள்ளுவன் வாக்கு. அது மாதிரி இன்றைய நாள் எதிலும் அடுத்தவங்க பிரச்சனையில் கொஞ்சம் மூக்கு விடாமல் உங்கள் பிரச்சனையை மட்டும் பாருங்கள். யார்கிட்டையும் விவாதம் வேண்டாம். அப்படி விவாதம் வந்தால் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பகை வந்தால் சண்டை வரும், சண்டை வந்தால் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போகும். இன்றைய நாள் கொஞ்சம் நாவடக்கம் தேவை. யாருக்கு? இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும், நிதானித்து பேச வேண்டும். பேச்சை குறைத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகப்படும். மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வாயை குறைக்கணும். மனிதனுக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுனாக்கா பேச்சை குறைக்கணும். இவ்வளவு தான். இது 2மே செஞ்சுட்டா உடல்நிலை நன்றாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டமான திசை மீனராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் தரும் நாளாகவும் உங்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.